ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம கையிலலாம் பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் இருக்குல்ல, அந்த நெயில்ஸில் அங்கங்கே ஒயிட் டாட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வீட்டில் கேட்டோன்னா, நீங்கள் கேட்டிருக்கீங்களா தெரியல, நான் கேட்டதுக்கு வந்து கையில் தண்ணி வச்சு உதறினா இப்படி தான் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான உண்மையான ரீசனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கையிலையும் கால்லையும் வர அந்த நெயில்ஸில் இருக்குல்ல, அதிலலாம் அந்த ஒயிட் டாட்ஸ் வருது பாருங்கள். அதுக்கான பேர் என்னென்னா லியூகோனைச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியும் இருக்கலாம், டாட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நகத்தில் தான் வரும்னு கிடையாது, எந்த நகத்தில் வேணால் வரலாம், எத்தனை நகத்தில் வேணால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நகத்தில் எங்கேயா போய் மோதிக்கிறது, இல்லைன்னா இந்த நகத்தில் எதையா வச்சு அழுத்துறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்த மாதிரி காயம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேனிக்யூர் பிடிக்யூர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நகத்தை வந்து இது பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணும்போது இதுக்கான நெயில் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நகத்தை நெயில் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் உருவாகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை நகத்தில் எங்கேயா நம்ம இடிச்சிக்கிட்டே இருக்கலாம், இல்லை நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மினரல் கம்மியானா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலர்ஜிக் ரியாக்ஷன்னா எதுவும் இல்லை, நம்ம நெயில் பாலிஷ்லாம் வைக்கிறோம்ல, நெயில் பாலிஷ் வைப்போம், ஹார்னர் வைப்போம், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ்லாம் பார்ப்போம் பாருங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரிலாம் வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அக்ரிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் உருவாக்கும் போது கூட நமக்கு வந்து அலர்ஜி உண்டாகி இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்கஸால் உருவாகிற அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஓனிகோமைகைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காலில் இருக்கிற நெயில்ஸ்லேயும் வரலாம், இல்லைன்னா கட்டை வரல இந்த மாதிரி வர இடத்துலலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்மால் டாட்ஸாக தான் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உருவாக்கி நமக்கு நெயில்ஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவதாக நம்ம என்ன சொன்னோம்னா இன்ஜுரி டு த நெயில் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் தூக்கும்போது கையில் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் டோரில் கை வச்சு நசுக்கிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இது வந்து இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனிக்யூர் பெடிக்யூர் சொன்னால அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்களா, மசாஜ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி டைமில் அந்த நெயில்ஸை டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கும் கால்சியமும் நம்ம உடம்புல கம்மியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் டாட்ஸ் இருக்குல்ல, இது வந்து நெயில்ஸில் வந்தாலும் ஒரு சில ரேரான கேஸில் அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குது, உடம்பு நல்லா இல்லை, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரேர் கேஸ் இது, வந்து டாக்டர்ஸே சொல்கிறதுனா ரொம்ப ரேர் கேஸில் தான் கிடைக்கும். இந்த ஒயிட் ஸ்பாட்லாம் எப்படி தெரியுன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் பாருங்க. சின்ன சின்னதாக இருக்கலாம், இல்லை லைன்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பெருசான டாட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல. நெயில்ஸ்க்கு நடுவில்லாம் உண்டாச்சு அப்படின்னா அந்த டாட்ஸு, அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நெயில் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுலையா மேலே வச்சுட்டா, நம்ம நெயில்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி நம்ம எதாவது பண்ணிக்கிட்டா அது மாதிரி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலர்ஜிக் ரியாக்ஷன்னா பார்த்தீங்கன்னா நிறைய டாட்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஒரே நெயிலே நிறைய டாட்ஸ் இருக்கும், கண்ணாபடான்னு இருந்துச்சுன்னா அதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ஒரு சில இதுக்கு மட்டும்தான் நிறையா பண்ணுவாங்க. பட் இந்த நார்மலாக இன்ஜுரி ஆகுது பாருங்களேன், அது பார்த்தீங்கன்னா நார்மலாக நெயில் க்ரோத் ஆக நம்ம கட் பண்ணுவோம்ல, கட் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் டாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெயில் கூடயே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே நண்பர்களே, பாய். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.